இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரை சித்திரை திருவிழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS சில வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறார். அதன்படி மதுரை சித்திரை திருவிழாவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் கூடுதல் போலீசார்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS அவர்கள் மதுரை சித்திரை திருவிழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் போலீசாரை நியமித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சருக்கு அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 2022ஆம் ஆண்டில் திருவிழாவில் 2 உயிரிழந்ததாகவும் 2023ஆம் ஆண்டில் ஒருவர் கொலை செய்யப்பட்டதாகவும் அவர் தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் காவலர்களை நியமித்து இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்களை தவிர்ப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சட்டப்பேரவையில் அவர் வலியுறுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.